வணக்கம், நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலேருந்து. வலிப்பு மற்றும் வலிப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் முக்கியமாக வலிப்பு சம்பந்தமான சில வகைகள், அதாவது வலிப்பில் எத்தனை வகைகள் இருக்குது, எப்படி அதை நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது ஃபோக்கல் சீஷர், ஜென்ரலைஸ்டு சீஷர் அப்படின்னு ஜென்ரலாக நம்ம வலிப்பை வந்து ரெண்டாக பிரிக்கும். இந்த ஃபோக்கல் சீஷர் அப்படிங்கிறது உடலில், அதாவது மூளையில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாதிப்பு வர்றனால நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம். நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம உடம்புல வந்து அந்த கால்சியம் சேனல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறனால, அப்நார்மலாக ஆக்டிவேட் ஆகிறனால கரண்ட் வந்து தலாமஸ்லேருந்து மூளையோட மேற்பரப்புக்கு போய் அங்கேருந்து சோடியம் சேனல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு வழியாக உடம்புல ஃபுல்லாக, அதாவது மூளையிலேருந்து தண்டுவடத்துக்கு இறங்குறனால நம்ம உடம்பு ஃபுல்லாக பாதிக்கப்படுறது இல்லையா. இதுதான் வந்து ஜென்ரலைஸ்டு சீசர். அதாவது கை, கால், நாக்கை கடிச்சிக்கிறது, நாக்கில் ரத்தம் வர்றது, யூரின் மோஷன் போகிறது, அதே மாதிரி மயக்கம் போடுறது, இது எல்லாமே வந்து இருக்கிறது வந்து ஜென்ரலைஸ்டு சீசர். ஃபோக்கல் சீசர் அப்படின்னா நம்ம மூளையில் வந்து நரம்புகளுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. நரம்புகளை தவிர வேறு ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா, இரத்த கசிவு, இல்லை மூளையில் அடைப்பு வர்றனால மூளை வீக்கமாகிறது, இல்லை மூளையில் இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், இந்த ஏவி மால்ஃபார்மேஷன், வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன் சொல்லுவோம், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன், இந்த நியூரோசிஸ்டிசெர்கோசிஸ், இல்லை பாக்டீரியல், அதாவது கிருமி தொற்று மூளைக்குள்ளே போச்சுன்னா, இல்லை அடிபட்டு அவங்களுக்கு வந்து மூளையில் இரத்த கசிவாகுது, இல்லை பக்கவாதத்தினால மூளையில் இரத்த கசிவாகுது, இது போன்ற நிறைய காரணங்களால, இல்லைனா சில நேரம் இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இது மாதிரி மூளையில் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் மூளையில் இருக்கிற நரம்புகளை தவிர ஏதாவது ஒரு புதுசாக ஒருத்தர் போய், இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது புதுசாக ஒருத்தர் வந்தால், சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், நமக்கு சுத்தமாக தொடர்பில்லாத ஒருத்தர் வந்தால் நம்ம இவ்வளோ இரிட்டேட் ஆகும். யாரா அது சம்மந்தம் இல்லாமல் வந்து நிற்கிது. அது மாதிரி மூளையில் இருக்கிற நரம்புகள், மூளைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் உள்ளே வந்துச்சுன்னா இரிட்டேட் ஆகி, அந்த இரிட்டேஷனால் அதே சோடியம் சேனல் வழியாக, அந்த நரம்புகள் வழியாக, இப்போ மூளையில் இப்போ வலது பக்கம் இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா, இந்த இடத்துல இருக்கிற நரம்புகள் எந்த அசைவை மூளையில் இருக்கிற நரம்புகள் உடம்புல எந்த அசைவை உருவாக்குதோ அந்த நரம்புகள் மட்டும் துடிக்கும். அதாவது கை மட்டும் துடிக்கலாம், தோள்பட்டை மட்டும் துடிக்கலாம், இல்லை உடம்பு துடிக்கலாம், இல்லை வாயோட ஒரு முனை பகுதி துடைக்கலாம், இல்லை மூக்கு, இல்லை கண், உடம்புல எந்த ஒரு முகத்தில் எந்த ஒரு இடமும் துடிக்கலாம். இதுக்கு பேர் தான் ஃபோக்கல் சீசர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்ரலைஸ்டு சீசர்லேயும் சரி, ஃபோக்கல் சீசர்லேயும் சரி, நம்ம ஃபர்தராக அதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மோட்டார் ஆன்செட், அதாவது அசைவுடன் கூடிய ஒரு வலிப்பு, அதை தான் மோட்டார் ஆன்செட்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து நான் மோட்டார் ஆன்செட், அதாவது அசைவு இல்லாமல் ஏற்படக்கூடிய துடிப்பு. இந்த ஃபோக்கல் சீசராக இருந்தாலும் ஜென்ரலைஸ்டு சீசராக இருந்தாலும் இந்த ரெண்டு வகைகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போது ஃபோக்கல் சீசரில் வந்து இன்னும் அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதோ ஒரு பகுதி மட்டும் துடிக்கும் போது வந்து நமக்கு சுயநனவு இருக்கலாம். அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபோக்கல் சீசர் வித் அவேர்னஸ். அதாவது நமக்கு வந்து நினைவு போகலை, நம்ம வந்து கான்சியஸாக தான் இருக்கும், ஆனால் நம்ம உடம்புல ஏதோ ஒரு பகுதி துடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து ஃபோக்கல் சீசர்ஸ் வித் அவேர்னஸ். ஓகேவா? இதை வந்து நம்ம இன்னொரு வேர்டில் என்ன சொன்னால் சிம்பிள் பார்ஷியல் சீசர் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக இந்த சிம்பிள் பார்ஷியல் சீசர் இல்லைனா ஃபோக்கல் சீசர் வித் அவேர்னஸில் வந்து என்ன ஆகும்னா, ஜென்ரலாக இந்த டானிக் கிளானிக் மூமெண்ட் தான் வரும். அதாவது மோட்டார் ஆன்செட், அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒன்று கை இழுத்துக்கலாம், இங்கே ஏதாவது துடிப்பு வரலாம், இல்லை முகத்தில் துடிப்பு வரலாம், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு துடிப்பு, அதாவது அசைவு ஏற்படக்கூடிய ஒரு சீசர். இதை தான் வந்து நம்ம ஃபோக்கல் சீசர் வித் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக இது எதனால் வருதுன்னா, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, மூளையில் இரத்த கசிவாகிறனால, மூளையில் கட்டி இருக்கிறனால, அதாவது பிரெயின் டியூமர் இருக்கிறனால, இல்லை மூளையில் வந்து அந்த வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய அந்த இரத்த குழாயில் வந்து ஒரு மாறுதல் ஏற்படுறனால, இல்லை அடிபடுறனால, இல்லை பக்கவாதம் வரனால, இல்லை மூளையில் கிருமி தொற்று, இதனால் வரக்கூடியது தான் இந்த ஃபோக்கல் சீசர் வித் அவேர்னஸ். அதாவது அவங்களுக்கு வந்து சுயநனவு நல்லாயிருக்கும், அவங்களுக்கு கான்சியஸ் போகாது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஸ்கேன் மூலமாக, இன்னும் சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக பார்த்தோம்னா கண்டிப்பாக இதில் இப்போ நான் சொன்னக்கூடிய எந்த பிரச்சனை மூளையில் வந்து நரம்புகளை தவிர மூளையில் என்ன ஒரு விஷயம் உள்ளே இருந்தாலும் இது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது இஇஜி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஃபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது எலக்ட்ரோ என்கெஃபலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய அந்த மின்சாரம், அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் ஏற்படக்கூடிய மாறுதல், இதையும் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் ஏற்படக்கூடிய மாறுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இஇஜின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக நான் சொன்னது இல்லையா, இந்த ஃபிட்
ஃபிட்ஸுங்கிறதே வந்து மூளையில் வரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் தான். அப்போ கண்டிப்பாக இந்த இஇஜி பண்ணோம்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் தெரிஞ்சிரும். பட் ஆனால் இந்த மூளையில் வேறு ஏதாவது பிரச்சனை மூலமாக வலிப்பு வரக்கூடிய இந்த சிம்பிள் பார்ஷியல் சீசர் இல்லைன்னா ஃபோக்கல் சீசர் வித் அவேர்னஸில் வந்து இந்த இஇஜி வந்து நார்மலாக இருக்கும். இவங்களுக்கு வந்து வலிப்பு சம்பந்தமான மருந்து மாத்திரைகள் மோஸ்ட்லி, அதாவது 90% தேவை இருக்காது. இதை தான் வந்து சீசரோட ஒரு வகைன்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபோக்கல் சீசர் வித்தவுட் அவேர்னஸ், அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து ஃபோக்கலாக எங்கேயாவது துடிப்பு வரும், ஆனால் அந்த பேஷண்ட் வந்து சுயநினைவு இல்லாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் சிடி ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனோ பண்ணும்போது ஆப்வியஸாக இந்த கட்டியோ இரத்த கசிவோ இல்லை அடைப்போ ஸ்ட்ரோக்கோ இல்லை இரத்த குழாயில் பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து மூளையில் இருக்கக்கூடிய ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தோட அந்த வால்யூம் கம்மியாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து மீடியல் ஹிப்போ கேம்பல் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்கேனில் வந்து தெரியாது. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து இஇஜி டெஸ்ட்டு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் அப்நார்மாலிட்டி, அதாவது அவங்களுக்கு வந்து அந்த கரண்ட் பாஸ் ஆகிறதுல வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது தான் வந்து நம்ம டெம்பரல் ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இஇஜியில் கண்டுபிடிச்சிடலாம். பட் இது வந்து பின்புலத்தில் வந்து எந்த ஒரு மேஜரான காரணங்களும் இல்லாதனால இதை வந்து நம்ம வந்து எபிலெப்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வகைக்கு கொண்டு போயிடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, வித்தவுட் ஆப்வியஸ் ப்ரொவகேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா அது வந்து எபிலெப்சிக்கு வந்துடும். இது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்கள் ஃபிட்ஸ் மாத்திரை, அதாவது ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபிட்ஸ் மாத்திரையை அவசியம் கொடுத்தே ஆகணும். கொடுக்காட்டி இந்த பேஷண்ட்டுக்கு வந்து திருப்பி ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அவங்க மூளையை பாதிக்கும். இதுதான் வந்து ஃபோக்கல் சீசரோட 2 டைப். ஃபோக்கல் சீசர் வித் அவேர்னஸ், வித்தவுட் அவேர்னஸ். வித் அவேர்னஸ்னால் மூளையில் ஏதோ ஒரு பிரச்சனை, கட்டியோ இல்லை வேறு பிரச்சனைகளோ இருக்கிறது. அன்கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீசர், அதாவது சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மாத்திரை மருந்து கொடுக்கணும். இன்னும் தொடர்ந்து இப்போ நம்ம ஃபோக்கல் சீசரை பற்றி பார்த்தோம் இல்லையா, ஜென்ரலைஸ்டு சீசரில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஃபிட்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு முழுவதுமான ஒரு புரிந்துணர்வு வேணும்னா என்னோடய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் உங்களை